ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சத்தமே இல்லாம பார்த்தோன்னா, குரூப் சிக்கான நிரந்தரமான வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு கல்வி தகுதி குறைந்தபட்சம் நீங்க 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள். ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஃபயர்மேன் கேட்டகரி, எம்டிஎஸ் கேட்டகரி, ஃபயர் இன்ஜின் டிரைவர், குக் இந்த மாரி நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 21,700 பேசிக் பே வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் பாருங்க 2 பிப்ரவரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏஎஸ்சி சென்டர் சவுத்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இது பாருங்க உங்களுக்கு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதில ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, நீங்க பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ட கரெக்ட்டா நீங்க பார்த்தோன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க பிளைன் பேப்பர்ல நீங்களே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீட்டா பார்த்தோன்னா, ஹேண்ட் ரிட்டனா உங்க கைப்பட நீங்க எழுதிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் படி கரெக்ட்டா நீங்க உங்களோட ஒயிட் பேப்பர்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்களே கைப்பட எழுதிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே அப்ளிகேஷன் ஃபார்மேட்ட நீங்க கரெக்ட்டா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு, கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்க்ளோசர் எல்லாமே நீங்க பார்த்தோன்னா, அதில இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதெல்லாம் இணைச்சு தான் நீங்க பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ், பெங்களூர் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க போஸ்டர்ல நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 2 பிப்ரவரிக்குள்ளார நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, எல்லாமே குரூப் சி லெவல்ல போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க குக் கேட்டகரிக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, எம்டிஎஸ்ல பாருங்க சவுத்திகர் கேட்டகரி, டிரேட்ஸ்மேன் மேட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் மெக்கானிக், சிவிலியன் மோட்டார் டிரைவர், கிளீனர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பாருங்க லீடிங் ஃபயர்மேன் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் கேட்டகரிக்கு உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா, ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க இந்த இடத்துல கிளியரா குடுத்துட்டாங்க. ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ஒரு போஸ்டிங் சேலரி உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ 21,700 உங்களுக்கான பேசிக் பே வரும். இது இல்லாம டிஏ, அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். அதே மாரி ஃபயர்மேன் கேட்டகரியா இருந்தா 19,900 உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வரும். ஒரு கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி வைஸா பார்த்தோன்னா, வேக்கன்சி பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலா ஒரு 71 வேக்கன்சி வந்திருக்கு. அந்தந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு வேக்கன்சி பாருங்க தனித்தனியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்டிங் வைஸ் உங்களுக்கான சேலரியுமே வேரி ஆகும். நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப குக் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்தியன் குக்கிங் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே இருக்கணும். அதுக்கான ப்ரொஃபிஷியன்சி ட்ரேடா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னா, டிசரபிள் தான். ஸோ கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமையுமே தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10த் நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல பாருங்க கேட்டரிங் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து எம்டிஎஸ் சவுதிகருக்குலாம் பாருங்க நீங்க 10த் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து டிரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கும் 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் மெக்கானிக்கும் பாருங்க நீங்க 10த் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு நல்லா ஒரு நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கும் நீங்க 10த் முடிச்சுட்டு டிரைவிங் லைசென்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கிளீனர் கேட்டகரிக்கும் நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் நீங்க 10த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் பாருங்க உங்களுக்கு மினிமம் நீங்க 10த் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த ட்ரேட பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது பிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது 1.5 கிலோமீட்டர் நீங்க 6 மினிட்ஸ்ல நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கு ஏஜ் பொறுத்து உங்களுக்கு பாருங்க இதுல இவ்வளோ செகண்ட்ஸ்ல நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி தான் பாருங்க உங்களுக்கு ஃபயர் இன்ஜின் டிரைவருக்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அந்த போஸ்டிங்க்குலாம் ஹைட்லாம் பார்ப்பாங்க. 165 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு. செஸ்ட் பாருங்க 81.5 இருக்கணும். எக்ஸ்பேண்ட்ல 85 இருக்கணும். 50 கேஜ் உங்களுக்கு மினிமம் இருக்கணும். வெயிட் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் கேட்டகரி, இந்த ஃபயர் இன்ஜின் டிரைவர் கேட்டகரிக்குலாம் இந்த மாரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 18ல 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்கும் 18ல 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது பாருங்க எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு. அதே ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூ இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க.
ஸோ இதில வந்து பாருங்க அப்ளிகேஷனோட நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்களோ, அதோட பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோலாம் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபோட்டோலாம் நீங்க வச்சு தான் நீங்க வந்து போஸ்டர்ல சென்ட் பண்ண போறீங்க. அது எல்லாமே இந்த இடத்துல கிளியரா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து 21 நாள் டைம் குடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் வந்ததுலருந்து 21 நாள் டைமு. இது வந்து பார்த்தோன்னா 13த் ஜனவரி அன்னைக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் வந்து 2 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு. இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க் இருக்கும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சிலபஸ்மே வந்து பாருங்க, அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே பேட்டர்ன் வந்து இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்க ஸ்டெப்ஸ்மே இங்க குடுத்துருக்காங்க. இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க வந்து கிளியரா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன தப்புலாம் பண்ணா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்ளிகேஷனோட ஃபார்மட் வந்து காமிக்கிறேன். அந்த ஃபார்மட் படி தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அப்படியே நீங்க பிரிண்ட் எடுத்துறாதீங்க. இத கரெக்ட்டா நீங்க இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து வேர்ட்ல வந்து நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, உங்க கைப்பட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க கரெக்ட்டா வந்து உங்க கைப்பட ஹேண்ட் ரிட்டனா நீங்க வந்து எழுதணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கோ, அதுபடி நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க டைப் பண்ற மாரி இருந்தாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க கைப்பட வந்து எழுதி கூட நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, என்க்ளோஸரா நீங்க வந்து இணைக்கணும். அது வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? 2 செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து நீங்க வந்து இணைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ரெஜிஸ்டர் என்வலப் கவர் ஒண்ணு வைக்கணும். போஸ்டல் ஸ்டாம்போட நீங்க வந்து வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வச்சு கரெக்ட்டா வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சு, இதெல்லாம் நீங்க ஒரு கவர்ல போட்டு போஸ்டல்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. 2 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.